முதல்வரின் சம்மதத்தோடு தான் இது நடந்திருக்கிறது. எனக்கு இவ்வளோ நாள் சரி சிஎம்க்கு தெரியாதுலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கான்ஷியஸாக சீஃப் மினிஸ்டர் வாஸ் இன்ஃபார்ம்ட். ஓகே ஓகே. முதல்வருக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நேரத்தில் சவுக்கு மீடியாவும் நடக்கக்கூடாது, சங்கரும் வெளியில் இருக்கக்கூடாது, அதுதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழின்னு சொல்லும்போது அவர் சம்மதித்து இதற்கு அவர் சம்மதம் கொடுத்து அவர் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் கதவு உடைக்கப்பட்டு நான் கைது செய்யப்பட்டிருக்கேன். So instruction came from the chief minister himself, none less than the chief minister. Okay okay. எனக்கு அப்பவும் இந்த விஷயத்தை நம்ப முடியல. ஏன்னா ஒருவர் சொல்கிற விஷயம் அறிந்து ஒரு மூத்த அதிகாரி சொல்றாரு, எனக்கு ஒருவேளை இவருக்கு தப்பா யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்த திமுக தொடர்புல 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசுறேன். சங்கர் உங்க வீட்டு கதவை இடிச்சுக்கிட்டு இருந்தப்ப நானே போய் பேசுறேன் சிஎம் கிட்ட. ஆனால் வேண்டானே கெட்ட பேர் எதுக்குன்னு சொல்லும்போது நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு என்கிட்ட முதல்வர் சொன்னான் அப்படின்னு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் 2 பேர் சொல்றாங்க. அண்ட் இந்த பாக்டீரியா கிட்டீரியெல்லாம் வச்சு இன்ஃபெக்ஷன் பண்ணி சிறையிலேயே காலி பண்ணணுன்ட்டு இவர்கள் எடுத்த முயற்சி முதல்வருக்கு தெரியுமான்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் இந்த தேர்தல் முடியும் வரை நான் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்று முதல்வர் உத்தரவிட்டு தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. செத்துட்டும் இவன்ற லெவலுக்கு இவங்க போவாங்களா அப்படின்றது எனக்கு மனது நம்ப மறுத்ததுனால் நான் இவ்வளோ நாள் இந்த சார்ஜஸை சீரியஸாக எடுத்துக்கிட்டதே இல்லை. அதனால தான் வந்து பிளட் டெஸ்ட் எடுங்கனாலும் சுகரை செக் பண்ணுவேன், கொலஸ்ட்ராலை செக் பண்ணுவேன். இதுதான் உங்களுடைய இது. அவர் மகன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். அவர் காலத்துக்குள் அவர் மகன் முதல்வர் ஆவதை பார்க்க வேண்டும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு அவரோட மகனோட திறமை என்ன என்பது தெரியும். அவராக மகனின் கையை பிடித்து முதல்வர் நாற்காலியில் அமர வைக்காவிட்டால் ஒரு நாளும் உதயநிதி முதல்வர் நாற்காலியில் அமர மாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எராடிகேட் பண்றதை தானே ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்வார், ஒரு அரசியல்வாதி செய்வார். இவர் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ போயிட்ட ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் உன்னோட வீடியோவை பார்க்குறான். 10 நாளாக வீடியோ இல்லை, 15 நாளாக வீடியோ இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்கன்னு யோசிச்சுப்பாரு. நீ பேச பேச திமுகவுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்றதை நாங்கள் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ 15 நாளாக இருக்கும்போது இதனால என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தன்னோட மகனை கிட்ட வந்து கட்சியை ஒப்படைக்கணும், மகனுக்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்கும் போது உன்ன மாதிரி 100 பேர் அவர் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதுதான் அரசியல், அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. முதல்வர் ஒன்றும் இதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஸோ முதல்வர் வந்து தூக்கி சரி ஒரு 6 மாசமா உள்ள வைங்க, வரிசையாக வந்து நீங்கள் கேஸை போடுங்கன்னு முதல்வர் உத்தரவிட்டிருக்கலாம். அதற்கு பிறகு மற்றவர்கள் அதிகாரிகள் கண்ட்ரோலில் தானே நான் இருக்கிறேன். அதனால அவர்கள் இந்த வேலையை செய்திருக்கலாம். அதற்கு